ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போய்ட்டு வரக்கே ரொம்ப லேட் ஆகிட்டு. நைட்டு என்ன ஸ்பெஷல்னால், வீட்டில் வந்து இன்றைக்கி ரசம் சாதம். அப்போ அதுக்கு சைடாக என்ன பண்ணலான்னு பார்த்தா, ஒரு சின்ன ஒரு டிஷ்ஷு தான். எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து எக்கு பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா எங்கள் அம்மா எனக்கு பண்ணி தருவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க பண்ணுற ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். இப்போ நான் வந்து எக் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துருக்கேன்னா, ஆனியன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து ஒரு 3 பச்சை மிளகு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கத்திரிப்பழம் மல்லித்தலை எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து குருமிளகு எடுத்திருக்கேன். எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து இதை வந்து நல்ல மிளகுன்னு சொல்லுவாங்க, வேறு இடத்துல இது மிளகுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம், எப்படி உங்களுக்கு தேவை எவ்வளோ இருக்கோ அதுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நான் வந்து எக்கு பொடி மாஸ் பண்ணுறதுக்கு 5 முட்டை எடுக்கிறேன். சரியா? கேஸ் ஆன் பண்ணுறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றுறேன். சரியா? நான் வந்து எப்பவுமே ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆயிலை ஊற்றிக்கிட்டு ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த ஆனியனை போட்டு வதக்குவாங்க. அதனால வந்து எப்போவுமே எண்ணெய் ஊற்றியாச்சுன்னா அந்த ஆயில் வந்து கொஞ்சம் வந்து ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் வதக்கினா தான் அந்த ஆனியன் வந்து நல்லா அழகாக அந்த பொன் நிறம் மாதிரி அப்படி அழகாக உங்களுக்கு வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போடுறேன். இந்த ஆனியன் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும். ஏன்னா எண்ணெயில் டைரெக்டாக போடும்போது கையில் வந்து அந்த எண்ணெய் வந்து நம்ம மேலே வந்து படுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். ஆனியன் நல்லா அது வந்து அந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும். ஆனியன் போட்ட அப்புறம் அந்த பச்சை மிளகு இருக்குது பாருங்கள், அந்த பச்சை மிளகு நம்ம கரெக்டாக அந்த ஆனியனுக்கு மேலே போட்டு அந்த பச்சை மிளகையும் நல்லா வதக்கி நம்ம எடுக்கணும். நான் எப்போவும் ஆனியன் வதக்கும் போது நான் லைட்டாக வந்து சால்ட் வந்து சேர்த்துப்பேன். லைட்டாக தான் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் தேவைக்கு நான் ஆட் பண்ணிக்குவேன். அந்த ஆனியன் வந்து இப்போ பாருங்கள் கலர் அப்படி லைட்டாக இப்போவுமே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நீங்களே நல்லா பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த 2 நிமிஷம் நம்ம வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் தீயை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரணும்.
2 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம வந்து அப்படியே உருளைக்கிழங்கு இந்த ஆனியன்லாம் கரெக்டாக அது சென்டரில் வச்சு அப்படியே விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. உங்களுக்கு தேவையான அளவு தீயை வந்து கம்மி பண்ணிடுங்க மறுபடியும். மறுபடியும் நம்ம வந்து லைட்டாக வந்து இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம்ல ஆனியன், அதையும் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே விடும்போது கீழே வந்து இந்த இதில் வந்து ஒட்டி பிடிக்க கூட சான்சஸ் நிறைய இருக்குது. பாருங்கள், அப்படியே இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த வதங்குறது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? பாருங்கள், நீங்களே பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னொன்று என்னென்னா வந்து இந்த பொடி மாஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 டைப் உண்டு. நிறைய பேர் வந்து இந்த தக்காளி வந்து நிறைய பேர் வந்து சேர்க்க மாட்டாங்க. அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் வந்து கண்டிப்பாக தக்காளி நான் சேர்த்து தான் நான் சாப்பிடுவேன். அது வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுபடி நீங்கள் பண்ணுங்கள். தக்காளி சேர்க்காம இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ வந்து தக்காளியை ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் எதுவுமே இதில் வந்து இந்த குருமிளகு எல்லாமே எதுவுமே எதுவுமே பண்ணலை. அப்படியே இந்த நான் வதக்கினது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, அடுத்தது வந்து இதில் வந்து முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஆஃபீஸ்லாம் போய்ட்டு வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் அவங்களுக்கு டைமும் மிச்சம் ஆகும். இன்னொன்று டக்குன்னு வந்து வேலையும் முடியும். ஈஸியாக டக்குன்னு பண்ணுற ஃபுட்டு தான் இது.
நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணுறது தெரியுமா தெரியலன்னு தெரியலை எனக்கு. பட் நான் வந்து ஆஃபீஸுக்கு போய்ட்டு லேட்டாக வந்தால் டக்குன்னு இந்த மாதிரி தான் நான் வந்து குக்கிங் பண்ணி சாப்பிடுவேன். யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. டக்குன்னு வேலையை ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ரசம் சாதத்துக்கு வந்து செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா அழகாக வந்து இந்த கரண்டியை வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் பிடிச்சா அப்புறம் அந்த டேஸ்ட் கரெக்டாக வராது. பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நீங்களே பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் இந்த குக்கிங்கை பண்ணி சீக்கிரம் நம்ம சாப்பிட்டு கிடந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்குள்ளே ஃபுட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அது கிண்டி கொடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தேவைக்கு குருமிளகு போட்டுக்கலாம். நான் வந்து எப்போவுமே மிளகு வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுவேன், அதனால் அப்படியே நான் அதில் கொட்டுறேன். நான் லாஸ்ட்டு கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணிப்பேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தேவைக்கு தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் கம்மியாக தான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து லைட்டாக கூட போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், குக்கிங் ஒர்க்கு முடிஞ்சது. சிம்பிள் தான். எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, ஆஃபீஸுக்கு வந்து சில வீட்டில் வந்து ஒய்ஃப் ஆஃபீஸுக்கு போய்ட்டு வருவாங்க, அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போய்ட்டு வருவாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. இதே மாதிரி சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ரெசிபி தான் இது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க. மேலும் மேலும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. பாருங்கள், முட்டை பொடி மாஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் உங்கள் சப்போர்ட்டுக்கு நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சேனலை பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே போகிறாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா, எங்கள் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நாங்கள் பண்ணி போடுவோம். உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.